ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின் அண்ட் வெல்கம் பேக் டு சச்சின்ஸ் ப்ளோகர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா சீதாராம். இந்த படத்தை பற்றி தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ரொம்பவே அருமையான படம். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தை பார்த்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ரிவ்யூ பண்ணலான்னு வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க IMDbயில் 10 out of. ஸோ அருமையாக வந்துட்டு ரேட்டிங்கும் வந்திருக்கு. அண்டு அந்த படம் வந்து மேபி 3 hours இருக்கலாம். பயங்கரமாக இருந்தது. அண்டு ரொம்பவே வந்துட்டு ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தோன்னா அருமையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு டைட்டானிக்கு மிஞ்சின அளவுக்கு ஒரு ரொமான்ஸ் இது இந்த படத்தில் இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த படமும். லவ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஆர்மிக்காரரோட லவ் ஸ்டோரி தான் இந்த படம். ஸோ வந்து 95% வந்து கூகுள் யூசர்ஸ் வந்துட்டு லைக் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. அண்டு ஸோ இந்த படத்துக்கான காஸ்ட்டை பற்றி நான் இப்போ வந்துடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், யார் யார் நடிச்சிருக்கா எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து படத்தோட ரிவ்யூ பண்ணுறேன் நான். ஸோ துல்கர் சல்மான் இவர் தான் வந்துட்டு ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மகாநதி அந்த மூவி 2018 ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அந்த படத்தில் வந்து இவர் ஜெமினி கணேசனோட ரோல் தான், காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட ரோல் தான் பண்ணியிருப்பார். ஸோ இதுலேயும் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி சேம் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். படத்தில் ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அண்டு ஆஃப்டர் வந்துட்டு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக கோஷ் பம்ப்ஸில் தாங்க போகுது. ஒவ்வொரு சீனும் அப்படியே புல்லரிக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் தத்ரூபமாகவும் படம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம துல்கர் சல்மான் தான் இந்த படத்தோட கதாநாயகர். அண்டு மருணால் தாக்கூர் இவங்க தான் வந்துட்டு சீதா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் வந்து ராம் அண்ட் இவங்க வந்து சீதா கேரக்டரு. அண்டு ரஷ்மிகா மந்தனா வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு லண்டன் ரிட்டர்ன்ஸ், ஸோ அந்த கேரக்டரு. ஸோ நான் ஆக்சுவலாக கேரக்டர் வைஸாக நான் அப்புறமேட்டு பூமிகா நடிச்சிருக்காங்க, சமந்த் நடிச்சிருக்காங்க, அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் இவரும் நடிச்சிருக்காரு. அண்டு முரளி சர்மா மற்றும் பலர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணவர் டைரக்ஷன் அதை பற்றி சொல்லிடுறேன். ரிலீஸ்டான 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் டைரக்டர் பை ஹனு ராகவ்புடி அண்ட் மியூசிக்கு விஷால் சந்திரசேகர். ஸோ ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மூவிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். ரஷ்மிகா மந்தனா தான் வந்து பிகினிங்கில் வந்து படத்தோட என்ட்ரியில் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பாகிஸ்தான் கேரக்டரு. ஆக்சுவலாக பாகிஸ்தானில் இருந்து இவங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்தியன்ஸ்னாலே பிடிக்காது, வெறுப்பாங்க. ஹிந்துஸ்னால் முக்கியமாக பிடிக்காது, முஸ்லீம்ஸ் தான் இவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. அண்டு இவங்க வந்து ஒரு ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு பார்த்தோன்னா லண்டனில் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்காக வந்து குரல் கொடுப்பாங்க. காலேஜோட பெரிய அதிகாரி இருப்பார். அவங்களோட வந்துட்டு காரை கண்ணாடியை வந்துட்டு விஸ்கி ஊற்றி எரிச்சிருவாங்க. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை நடக்கும். ஏன்னா வந்து இவங்க முஸ்லீம்ஸ்க்கு ஆதரவாக வந்துட்டு குரல் கொடுப்பாங்க, நிறைய ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அதனால். அண்டு அந்த ப்ரோட்டஸ்ட் வந்து எதனால் நடக்குதுன்னா, பாகிஸ்தான் கொடியை வந்து யாரோ எரிச்சிருப்பாங்க, அதுக்கோசரம் தான் இந்த வந்து ப்ரோட்டஸ்ட்டு. ஸோ அந்த பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அண்ட் கார் கண்ணாடியை வந்து உடைச்சதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நீ வந்துட்டு மேலே தங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கதையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 1985 நடக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ வந்து படம் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் எடுக்கிற மாதிரியே இருக்காது. நம்மளை வந்து ஒரு 1965 கூட்டிகிட்டு போயிடும். அந்த காலகட்டத்தில் லவ் எப்படி இருந்தது, லவ்வை வந்து எப்படி ப்ரொபோசல்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் அப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர் எப்படி இருந்தது, அதை பற்றின தான் கதை. அருமையாக என்ஜாய் பண்ணேன். தாராளமாக பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். அண்டு ரஷ்மிகா மந்தன்கிட்ட வந்து பணம் இருக்காது, அந்த 10 lakhs வந்து பணம் இருக்காது. ஸோ அவங்க தாத்தா கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு தான் இருந்துட்டு லண்டனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ தாத்தா கிட்டே மறுபடியும் போய் கேட்போன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் பண்ணோடனே பார்த்தோன்னா தாத்தா இறந்து போய் 1 வருஷம் ஆகுதுங்க, நீங்கள் இப்போ கேட்குறீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தாத்தா இறந்து போயிருப்பாரு. சரி, ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ அடுத்த வாரிசு நாம் தானேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போவாங்க. பாகிஸ்தானுக்கு போயிட்டு பேசும்போது பார்த்தோன்னா இவங்க அப்பா இவங்க தாத்தா வச்சுருக்கிற லாயர் வந்து சொல்லுவார், ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் வந்து ராம் எழுதுனது, அதை வந்துட்டு நீ சீதா கிட்ட வந்து டெலிவரி பண்ணணும், இதை பண்ணன்னா உன்னோட ப்ராப்பர்ட்டி வந்து உனக்கு கிடைக்கும், இதை பண்ணாமல் விட்டேன்னா உன்னோட ப்ராப்பர்ட்டி வந்து உனக்கு கிடைக்காது, அந்த மாதிரி தான் உங்கள் தாத்தா உயில் எழுதி வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சரி இப்போ சொத்து வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரஷ்மிகா மந்தனா வந்துட்டு
ராமை தேடி அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்லேருந்து சீதையை தேடி கிளம்புறாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு டூ அட்ரஸ் எதுவுமே இருக்காது. அண்டு பேலஸ் ஹைதராபாத்தில் இருக்கிற குவீனோட பேலஸில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததாக வந்துட்டு லெட்டரில் இருக்கும். ஸோ அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் அங்கே போவாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்ததுக்கு சீதாங்கிற பேரில் இங்கே யாருமே இல்லைம்மா, நீ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குழப்புறாங்க. அண்டு ராம் வந்து பார்த்தோன்னா ஒரு மிலிட்ரி அதிகாரி, லெஃப்டினன்ட்டுன்னு சொல்லிட்டு கோச்சுன்னு சொல்லிட்டு வருவார். அவர் வந்து ஒரு மிலிட்ரி அதிகாரி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண மற்றவங்க கிட்ட வந்து கேட்டால் வந்துட்டு சீதாயை பற்றி ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணுறாரு. அண்டு அது மீட் பண்ணும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது சீதாங்கிற கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு குயின், நூர் ஜஹான் சொல்லிட்டு ஒரு குயின் அவங்க, அந்த பேலஸோட, ஹைதராபாத் பேலஸோட குயின் அவங்க 1965. ஸோ அந்த குயினை தான் வந்துட்டு ராம் வந்துட்டு சீதான்னு நினச்சிக்கிட்டு லெட்டர் அனுப்பிச்சிருப்பார். ஸோ ஓரளவுக்கு தெரிய வருது அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்து தெரிய வருது அந்த குயின் வந்துட்டு இப்போ வந்துட்டு காஷ்மீரில் இருக்காங்கன்னு. காஷ்மீரில் எதுக்காக போயிருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது. பட் ஆனால் சரி அவங்களை தேடி காஷ்மீருக்கு போகலாம், அப்போ தான் வந்துட்டு அந்த லெட்டரை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே தான் நிறையா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நடக்குது. நான் தான் சொன்ன மாதிரி வந்துட்டு கோஷ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே. ஸோ அங்கே போனோடனே பார்த்தோன்னா நிறையா விஷயம் தெரிய வருது. லெஃப்டினன்ட் ராம் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட்டோட சீக்ரெட் மிஷனில் வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு அல்காய்தா ஆளை வந்துட்டு கொல்றதுக்காக அங்கே போகிறார் ஒரு டீமோட. அண்டு டீமோட போனோடனே பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு அந்த லீடரை வந்து ஓரளவு கொல்லிடுறாங்க, ஒரு தீவிரவாதியை. அண்டு கொன்னுட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. 1965 இதெல்லாம் நடக்குது. அந்த குழந்தைய வந்துட்டு சரி பாம்பிளாஷ் எல்லாம் இருக்க, நெருப்பு பில்டிங் எல்லாம் பார்த்துருக்கு, அந்த குழந்தை வந்து எப்படியும் செத்துருங்கிறதுக்காக வந்துட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ராம் உள்ளே போகிறாரு. அண்ட் அதுக்குள்ளே வந்து டைம் அதிகமாக வருது. அண்ட் பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவங்களெல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஸோ 2 பேர் வந்து அதில் மாட்டிக்கிறாங்க, ராம் கூட வேலை பார்த்தவரும் ராமும். ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா வேறு வழி இல்லை, இப்போ மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. அண்டு இவங்க கூட ராம் கூட இன்னொரு கேரக்டர் வந்து மாட்டினார் இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியன் ஆர்மியோட சீக்ரெட் மிஷன்ஸு அந்த பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு லீக் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் தான் ஒன்று வீடியோன்னு சொல்கிறாரு. அண்ட் சொன்ன மாதிரி அவங்க விட்டுடுறாங்க. அண்ட் தேச துரோகிங்கிற பட்டம், நம்ம இந்தியன் சீக்ரெட் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணனால அந்த துரோகிங்கிற பட்டம் வந்து ராம் தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொன்னாங்கிற மாதிரி அவர் மேலே வந்துட்டு அந்த கேஸை வந்து போட்டு வர்றாங்க. ஸோ இந்தியாவே வெறுக்குது ராமை. பட் ஆனால் ராம் வந்து ஒரு நல்லவர். ஸோ இது வந்துட்டு அந்த லெட்டரில் தான், கடைசி லெட்டரில் தான் அவர் எழுதி வச்சுருப்பார் இதெல்லாம். அங்கே அரெஸ்ட் ஆனோடனே 6 மாதம் கழித்து இந்த வந்து லெட்டர் எழுதுவார். அது வந்து 20 வருஷமாக வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் வந்து அங்கேயே இருக்கும், ரஷ்மிகா மந்தனோட தாத்தா கிட்டேயே. ஸோ வந்துட்டு காஷ்மீருக்கு போனோடனே சீதா கையில் வந்து அந்த லெட்டரை ஒப்படைச்சோன்னே இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அண்டு கடைசியில் வந்துட்டு ராமுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தி யாரை வந்து அந்த ஃபோர்ஜரி பண்ணாரோ அவர் கூட இருந்த ஒரு அதிகாரியை வந்துட்டு தோச துரோகி அந்த கேஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். இதுதான் கதை. நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா 10 நிமிஷத்தில் வீடியோ முடிக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு படத்துக்குள்ளே படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் நிறையா ரொமான்ஸின் அருமையான காட்சிகள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி வேணும்னா அதுவும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ராம் வந்து சீதா வந்து மீட் பண்ணவே கிடையாது. ராம் வந்து ஒரு அனாதை. ஒரு ரேடியோவில் வந்து பார்த்தோன்னா ஒரு லைவ் ஷோ நடக்கும் காஷ்மீரில். ஸோ அதில் வந்துட்டு ராம் வந்து நான் ஒரு அனாதை, எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க, அதனால் நான் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதில் 2000 லெட்டர்ஸ் வந்து அவருக்கு அடுத்த நாளே வரும். என்னன்னா நிறையா பேர் இந்தியாவில் இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு லெட்டர் எழுதுவாங்க, உங்களுக்கெல்லாம் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஒரு தம்பியாக நான் இருக்கேன், ஒரு அப்பாவாக நான் இருக்கேன், அம்மாவாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒய்ஃபாக வந்துட்டு சீதா வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்கும். என்னடா இது, நம்ம முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை, ஒரு பொண்டாட்டி வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து மிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்,
லீவ் நாளில் எப்போ வரீங்க அந்த மாதிரிலாம் எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து தத்ரூபமாக வந்துட்டு ரொமான்டிக்கான லெட்டர் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கே வந்து புல்லரிக்கும், இப்படியெல்லாம் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு இப்படி தான் வந்து அவங்க காதல் வந்துட்டு டெவலப் ஆகுது. அண்ட் ஒரு வழியாக வந்துட்டு ஆனால் டூ அட்ரஸ் எழுதியிருக்க மாட்டாங்க. ஃப்ரம் அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்துட்டு ராம் வந்து சீதையை வந்து தேடிகிட்டே இருப்பாங்க, கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அண்ட் கடைசி ஒரு லெட்டர் வருது. அதில் வந்து பார்த்தோன்னா சீதாவோட அட்ரஸ் வந்துட்டு பேலஸ், ஹைதராபாத் பேலஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அண்டு ஒரு மேஜிக் ஷோ இருக்குது, அதுக்கு என்னை கூட்டிகிட்டு போவீங்களாங்கிற மாதிரி சீதா வந்து எழுதியிருப்பாங்க. அந்த திடுதுப்புன்னு பார்த்தா ராம் வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்ரெயின் ஏறி ஹைதராபாத்துக்கு போயிடுவார், சீதையை மீட் பண்ணுவார். அண்ட் அந்த மேஜிக் ஷோவும் அட்டன் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து வந்துட்டு சீதா வந்துட்டு லவ்வில் வந்து விழுறாங்க. அண்டு சீதா வந்து யாருன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு காஷ்மீர் அட்டாக்ல வந்துட்டு இந்த நம்ம குவீன் இருக்காங்க இல்லையா, நூர்ஜஹான் சொல்லிட்டு, ஸோ அவங்கள வந்து ஒரு காஷ்மீர் அட்டாக்ல வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் தெரிய வருது இது வந்து அந்த பொண்ணு தான்னு. ஸோ அந்த பொண்ணு தான் தெரிய வந்தோடனே இவங்க லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அண்டு ரொம்பவே வந்துட்டு ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. குவீன் வந்து அவங்க அண்ணன் கூட வந்துட்டு சண்டை போட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் எதுவுமே பணம் எதுவுமே வேணாம், நான் என் ராம் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சீதாவாக வந்துட்டு காஷ்மீரில் போய் தங்குறது தான் அவங்களோட பிளானு. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டோட சீக்ரெட் மிஷனில் போயிட்டு மாட்டிக்கிறாரு. அண்டு இறந்தும் போயிடுறாரு. அண்ட் 20 வருஷமாக அவங்க காத்துட்ருப்பாங்க, ஏன்னா ராம் உயிரோடு தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ரஷ்மிகா வந்தனால அது தெரிய வருது. ஸோ கடைசியில் சிறப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. இதுதான் வந்து படத்தோட முழு ஸ்டோரி. ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்கிறதுக்காக நீங்கள் படம் வந்து பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். படத்தில் வந்துட்டு ஓவராக வந்துட்டு நமக்கு கோஸ்ட் பல்ப்ஸ் எல்லாம் வர மாதிரி நிறையா சீன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்கள் தியேட்டர் போய் பாருங்கங்கிறேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சச்சின். நன்றி, வணக்கம், பாய். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. 20 வருஷத்துக்கு முன்னாடி லெப்டினன்ட் ராம் கொடுத்த லெட்டர் இது ஆஃப்ரின். இதை சீதா கிட்ட சேர்க்க வேண்டும்.